மக்களே, அடுத்த ப்ரெடிக்ஷன் என்னோடது. நான் ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயங்கள் சிலது, அதில் என்ன ஒன்று அடுத்து என்ன நடக்கும்ன்றது நான் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் என்னோட யாரும் யார்கிட்ட ஒப்பீனியன் சொல்லலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். என்ன எதிர்காலம் எப்படி இருக்குன்ற யாரும் கருத்து சொல்லலாம் தானே, அதை யாரும் தடுக்க இயலாது. நடந்துகிட்ருக்கிற விஷயத்தையும் சரி எல்லாத்தையும் பார்த்து அதை என்னவா மாறுன்றதை சொல்லலாம். எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் அதை ஒப்பீனியனாக சொல்லலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த தைரியத்தில் சொல்கிறேன் நான். ஸோ அடுத்து நான் எந்த ப்ரெடிக்ஷன் என்ன, அந்த நார்த் கொரியா அந்த கட்ட அவன் வந்து கொஞ்சம் வம்பிழுத்துட்டே இருக்கான்ல. இந்த கடைசி ஸ்பீச்சில் கூட இந்த அணு ஆயுத இதை ராக்கெட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்பீச்சில் சொல்கிறான்ல, நம்ம வந்து பாதுகாப்புக்கு தான் பண்ணுறோம், பட்டு வெனிஸ்லாவில் நடந்த மாதிரி கடத்துறதுக்கு முயற்சி பண்ணால் நாங்கள் அது நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தாக பதில் சொல்லியிருக்காரு. உலகம் பில்டப் பண்ணிகிட்டு இருக்கு அவனுக்கு, அந்த நார்த் கொரியன் பிரசிடெண்ட்டை ஒரு பெரிய ஒரு இது மாதிரி. நான் நினைக்கிற மாதிரிக்கு இந்த வெனிஸ்லாவில் உள்ளவனை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி தான் அமெரிக்காவோ இஸ்ரேலோ அவனை பூந்து தூக்கிட்டு வரப்போகுது. இதான் நடக்க போகுது. அந்த நாட்டுக்குள்ளே அப்படி ஒன்றும் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியலை. அது எப்படியோ ஒரு பில்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்களே தவிர இந்த மக்களெல்லாம் சேர்ந்து. ஆனால் அப்படி ஒரு பில்டப்லாம் அங்கே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதை சிம்பிளாக இல்லாமல் ஆக்கிடுவான் தான் இவனை நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக இவனோட பிளான் அதாக தான் இருக்கும். கியூபாவுக்கு போகிறானோ இல்லையோ நார்த் கொரியாவுக்கு ஒரு ஆப்பு வைப்பான் மாதிரி தான் தெரியுது அமெரிக்கா. இது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அடுத்தது நார்த் கொரியாவோட அந்த அவர் இப்போ உலகமே அவர் வந்தால் என்னமோலாம் பில்டப் பண்ணுறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது, அது கன்ஃபார்ம். அது என்னோட ப்ரெடிக்ஷன். அடுத்தது வந்து அந்த யூஎஸ் மிலிட்ரி எப்படியாவது அந்த ஈரானில் இருக்கிற அந்த ஐலண்ட் சொல்கிறாங்களே, கார்க் ஐலண்டாக, அதை எப்படியும் கேப்சர் பண்ணுவாங்க. லோக்கல் மிலிட்ரி, அதாவது லேண்டில் மிலிட்ரி அனுப்பி உள்ளுக்கு அவங்களோட விமான ஓடுதளத்தை பிடிச்சாலே காணும் போதும். பிடிச்சாலே இவங்களோட மிலிட்ரி எல்லாம் உள்ளே இறக்கி ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி ஃபுல் கண்ட்ரோலையும் கொண்டு வந்துடுவாங்க. ஓன்லி 8 கிலோமீட்டர் தானே அந்த சுற்றுலாவை ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணால் இந்த ஈரானோ அவங்கள சார்ந்த அமைப்போ எதுவுமே அதுக்கு அட்டாக் பண்ண முடியாது. அட்டாக் பண்ணால் யாருக்கு நட்டம்? அமெரிக்கன் ஆர்மியும் சாவாங்க. ஆனால் இவன்ட பொருளாதாரமே இல்லாமல் போயிரும்ல. இவன்ட மெயின் உயிர் நாடியே அதுதான். அதை அடித்து அவனே அழிக்கிற மாதிரி தான் போகும்போது. ஸோ இது நடக்க போகுது, வேணால் பாருங்கள். ஸோ பார்ப்போம் உண்மையிலே அது நடக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் தானே, யார் வேணாலும் சொல்லலாம், எதையும் பார்ப்போம் சரியாக இருக்கான்ட்டு.